நிரஞ்சனா. எல்லோருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு தெய்வ பக்தி. நம்மளுக்கெல்லாம் மன்னி அழகா தீம் கொடுத்துருக்கா பாரத் 75 அப்படின்னு. அப்படி பாரதத்துக்கு வேணா 75, 85, 95 நம்மளால நம்பர் கொடுத்துட்டே போக முடியும். ஆனா பக்தியை நம்மளால நம்பர் வச்சு டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம பூமியே ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்மளெல்லாம் பாலனம் பண்ணதே சாட்சாத் அந்த பகவான் தானே. ஹிரண்யாக்ஷன் பூமி தேவிக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது பகவான் தானே வராக அவதாரம் எடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தினார். நம்ம இந்த மார்கழி வைபவத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணமும் அந்த பகவான் தானே. நம்மள சிருஷ்டி பண்றதும் அவர்தான், ஸ்திதி பண்றதும் அவர்தான், சம்ஹாரம் பண்றதும் அவர்தான். சஷ்டிஸ்தித்யந்தகாரகாமிதகாமித பலத சமானகாத்ர சசிபதினுதாபிமதர நூராகராகர ஜிதகத சாரகித ஜகதானந்தகாரகா ஜய ஜானகி பிராணநாயக ஜகதானந்த காரகா. அப்படி இந்த ஜகத்துக்கே ஆனந்தம் தரக்கூடியவர் சாக்ஷாத் அந்த ராமர் தான் அப்படின்னு தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனையில சொல்லியிருக்கார். இந்த தேசம் இந்த பூமி மட்டும் கிடையாது, இதை தவிர இருக்கிற மத்த கிரகங்கள் மெர்குரி, வீனஸ், மாஸ் இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த பகவான் தான். அந்த ரகுபதி தானே எல்லாத்துக்கும் அதிபதி. சகல கிரக பல நீனே சரசிஜாக்ஷ. அப்படி அந்த சகல கிரகங்களுக்கும் பலமா இருக்கிறவர் சாக்ஷாத் அந்த பகவான் தான் அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்கார். நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுக்கு குரு பக்தி, மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, பதி பக்தி, ஏன் தேச பக்தி நம்மள இடத்துக்கு வரத்துக்கு காரணமே தெய்வ பக்தி தான். அது மட்டும் இல்லாம சதாசிவ பிரமேந்திரால் என்ன சொல்றாருன்னா, பரிபாலித சரசிஜ கர்ப்பண்டம் பரம பவித்ரே கிருத பாஷாண்டம் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம். பரிபாலித்த சரசிஜ கர்ப்பண்டம், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும், இந்த உலகத்துல இருக்கிறவா மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல ஜனனம் எடுக்க போறவாளையும் காப்பாத்துறது சாக்ஷாத் அந்த ராமரும் அந்த ராமநாமும் தான். அது நம்மளை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நம்மள பவித்திரமாவும் ஆக்குறது. நம்ம முதல்ல ஒரு நல்ல மனுஷனா இருந்தா தானே நம்ம தேசத்துக்காகவே போராட முடியும். அப்ப நம்மள நல்ல மனுஷனா ஆக்குறது எது? சாக்ஷாத் அந்த ராமரும் அந்த ராமநாமும் தான். நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுக்கு மட்டும் அதோடைய பலனும் புண்ணியமும் கிடையாது, நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிறவா எல்லாருக்கும் அதோடைய பலனும் புண்ணியமும் கிடைக்கிறது. நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால மோதந்தே பிதரோ நிருத்யந்தி தேவதாஹ சநாதஜேயம் பூபவதி. நம்ம இந்த தெய்வ பக்தி பண்றதுனால நம்மளுடைய பித்ருக்கள் சந்தோஷம் அடையறா, நம்மளுடைய குலதெய்வங்கள்லாம் சந்தோஷம் அடையாது. ஏன் பூமியை காப்பாத்துறதுக்கு ஒரு ரக்ஷகன் கிடைச்சிட்டானே அப்படின்னு பூமி தேவியே சந்தோஷப்படுவாளா அந்த ரக்ஷகனை பார்த்து. அப்படி பூமிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த தெய்வ பக்தி தானே மேலானது. அப்ப தேச பக்தியோட தெய்வ பக்தி தான் சிறந்தது என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். ராதே. வாமனர் திருவிக்ரமாவதாரம் எடுத்த மாதிரி இருக்கு. பாட்டாலேயே மயக்கிட்டா. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.